இது நான் மட்டும் இல்லை, நிறைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தான். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரண கதை கூட ஒன்று இருக்கு. ஒரு பஸ்ஸில் ஒரு முதியவர் ஒருத்தர் வந்து கொய்யாப்பழம் வித்துட்டு போயிருக்காரு. 10 பழம் 10 ரூபா, 10 பழம் 10 ரூபான்னு வித்துட்டு போயிருக்காரு ஒரு முதியவர். பின்னாடியே ஒரு சின்ன பையன் வந்து 20 பழம் 10 ரூபா, 20 பழம் 10 ரூபான்னு அவன் வித்துட்டு போயிருக்கான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டெஃபினட்டாக 20 பழம் 10 ரூபாய் யார் விற்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் வாங்குறது. அடுத்த பஸ்ஸு அதே மாதிரி அந்த முதியவர் ஏறி போயிட்டு வருவார். 10 பழம் 10 ரூபான்னு இவன் போய் 20 பழம் 10 ரூபான்னு விற்றா இவனோட கூட காலி ஆயிடுது. யாரோ ஒருத்தர் போய் கேட்குறாரு, ஏன்பா அந்த பையன் வந்து 20 பழம் 10 ரூபான்னு விற்கும்போது நீ 10 பழம் 10 ரூபான்னு விற்றா யாருப்பா வாங்குவாங்க அப்படின்னு ஒன்று அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு, வேற யாரும் இல்லை, அது என்னுடைய பையன் தான். புரியுதா? அவனுடைய வியாபாரம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் முன்னாடி ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அப்பாக்கள். இந்த அப்பாக்களுடைய அன்பு வந்து அளவிட முடியாத ஒரு அன்பு. நம்ம எப்பவுமே அம்மாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். உண்மையிலேயே அம்மா தான் பெருமை. அம்மாவுடைய பெருமை வேற ஒன்றுமே கிடையாது.